ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் நடந்து போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் சித்தப்பா பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பங்கை பார்த்தீங்கன்னா விற்றுட்டாரு. அதாவது அவரோட காட்டை பார்த்தீங்கன்னா விற்றுட்டாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோடது இது வரைக்கும் தான். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா அது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மாடு ஆடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் நேரம் கட்டி வச்சுருப்போம், ஒரு இடத்துல கூடாதுன்னு ஃப்ரீயாக கிட்டன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வித்தங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயே பார்த்தோன்னா அடைக்க வேண்டியதாக போச்சு. இங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ அது போக பார்த்தோன்னா இந்த செவத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கேயும் பார்த்தா எல்லா மாடுகளும் அங்கே தான் இருக்குது. ஸோ விற்கிறன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது எல்லா செடி, வேலி முள், மரம் எல்லாத்தையும் பிடுங்கி வீசிட்டாரு. ஸோ அங்கே பாருங்க, ஒரு தேக்கு மரம், அங்கே வேலி முள் மரம் எல்லாம் மொத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க வாங்கினவங்க இந்த இடத்த. ஸோ இது மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பாதி இடத்த சித்தப்பா விற்றுருந்தாரு. விற்று பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க எல்லாம் வீடு கட்டி விற்றுட்டாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி விற்றுருவார். ஸோ விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா மாட்டையும் பார்த்தீங்கன்னா இனிமேல் இங்கே தான் கட்டணும். இதுக்கப்புறம் இந்த சைடு எதுவும் போக முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து விற்றுருவான்னு தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கடுத்தரை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மாடு கட்டுறக்கு இடம் பிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக முதல்ல இது மாதிரி சூப்பர் புல்லு தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சடிச்சு ஒவ்வொரு லைனாக அழிச்சடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் பெருசாக பண்ணி வச்சிட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாடு கூட கட்டலாம், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாகவே இடம் இருக்குது. ஸோ அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வேலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடம் காலிக்குது பார்த்தீங்களா. அங்கே இந்த இன்னொரு 5-6 மாடி கட்டலாம். ஸோ இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ தீனுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே அப்படியே தான் ஸ்டேபிளாக இருக்கும். பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலி. ஸோ சித்தப்பா இடத்த அழிச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வேலி சும்மா முள்வேலி போட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்த அழிக்கும் போது பார்த்தீங்கன்னா முள்வேலி எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஸோ நம்ம பண்ணைக்கு பார்த்தோன்னா இனிமேல் வேலியே இல்லை, யார் வேணால் பார்த்தோன்னா டக்குன்னு உள்ளே வந்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகி போச்சு. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி உள்ளே வந்துக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இடத்த வாங்கினீங்க வேலி போட்டு விட்டால் பார்த்தீங்கன்னா பெட்ரு. ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாங்கினீங்க வந்து வேலி போடுறதுக்கு லேட் ஆகும். இந்த இடத்த வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு கிரைம் பண்ணி அப்புறம் அளந்து கல் நெட்டி லைன் கம்போ டிச்சு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேலி போடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலி போட மாட்டாங்க, அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. இல்லை பார்த்தீங்கன்னா நாம் தான் வேலி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பங்கு பார்த்தீங்கன்னா இதுதான், அந்த பச்சை பச்சையும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுது தான். இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலி போடணும். வேலிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக கேட்பாங்க, ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஆகிடுது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் போகிறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதுக்கு செலவு பண்ணணும், அப்படியே விட்டுருவோம். விட்டால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு வீடு கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அது மாதிரி வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் சுவர் பார்த்தீங்கன்னா லைனாக அந்த இடத்துல வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, நம்ம செலவு பண்ணாமையே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வேலி போடாமல் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வீடு கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வீடை கட்டிட்டாங்கன்னா போர் போடுவாங்க. போர் போட்டு தண்ணியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாயிரும். நம்ம கிணறு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கு அடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கட்டி போர் போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடுச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு 10 எனக்கு தெரிஞ்ச லைன் ஒரு 20 வீடு கட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல பார்த்தா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். பாதி தான் இருக்கும், அந்த பாதி தண்ணி இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த சூப்பர் நேப்பியர் புல்லும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ அது இனிமேல் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் கட்டி முடிக்கிறதுக்கு நான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆயிரும். ஸோ 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியெல்லாம் கம்மியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். மறுபடியும் இந்த ஃபார்ம் அப்படியே கன்டினியூ பண்ணலாமா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நாமளும் பார்த்தீங்கன்னா இந்த சைட் போட்டு விற்றுலாமான்னு யோசித்து முடிவு எடுக்கலாம்.